இந்த காலத்து ஜனங்களுக்கு என் அன்பு தெய்வம் எம்ஜிஆரை பற்றி நிறைய தெரியாது. சும்மா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே தவிர உண்மையான எத்தனை விஷயங்கள் அவரை பற்றி இருக்குன்னா அது ராமாயண மகாபாரதோட நாங்கள் எழுதலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டன் ஸ்டுடியோன்னு இருந்தது. அங்கே ஒரு நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு சங்கம் மாதிரி வைப்பாங்க. பழக்கடை, ஸ்வீட்டு, அப்புறம் புடவை கடை எல்லாம் வைப்பாங்க. அங்கே ஒரு நெக்லஸ் இருந்தது. ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு அந்த நெக்லஸ், எனக்கு வேணும்னு. இல்லைம்மா சாவித்திரம்மா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கொடுக்க முடியாது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைம்மா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களும் வேணும்னா ஆர்டர் கொடுங்க, பண்ணி கொடுக்க. எனக்கு ஆர்டரில் வேண்டாம், நான் உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாய் காத்தானே படம் 100வது நாள். அப்புறம் சரோதேவின்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஜுக்கு போனேன். அசோகன் போனார், அவர் மோதிரம் கொடுத்தாங்க, ஒருத்தர் வாட்ச் கொடுத்தாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு அப்பல். இப்போ இந்த காலத்து மாதிரி எல்லாம் இல்லை, அப்போ பரிசெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக கொடுப்பாங்க. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரெட் பாக்ஸ் ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு. நம்ம நாகிரெட்டியார் கொடுத்தாரு. வாங்கிட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த படத்தை. அப்புறம் நான் கீழே வந்து என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தேன், இந்த நெக்லஸ் இருந்தது. எப்படின்னா அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. நான் நெக்லஸ் கேட்டது, அவங்க இல்லைன்னு சொன்னது. நான் அப்படி ரொம்ப டல்லானது எல்லாம் பார்த்துட்டாரு. தேவரண்ணாவை கூப்பிட்டு, பாவம் சார் அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால நம்ம வந்து எல்லாருக்கும் எதை கொடுக்கும்போது அவள் ஆசைப்பட்டதை நாம் வந்து உங்களுடைய ஆர்டர் கொடுத்து பண்ணிட்டு அதை கொண்டு வந்து அந்த 100வது நாளுக்கு அவளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த நெக்லஸுக்கு இத்தனை ஸ்டோரி. ஆனால் என் அன்பு தெய்வம் இல்லைன்னாலும் இங்கே இருக்கார். நான் அதுக்காக தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்காக இதை வந்து போட்டுட்டு வந்தேன்.